அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2025 நீங்கள் அறுவடை செய்யுங்கள். இன்று விதைத்தால் 2025 வருடம் உங்களுடைய கையில் கிடைக்கப் போவது வரவா செலவா தீர்மானிப்பதே நீங்கள் தான். 2024 முடிவதற்குள் இந்த விஷயங்களை செய்து கொள்ளுங்கள். 2025 உங்களுக்கு வெற்றியும் லாபமும் கிடைக்கும் நிச்சயம். அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்கர பயிற்சி பலங்கள் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டிருக்கிறோம். சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர்ற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2024 வருடம் முடியும் வரை 2 கிரகத்துடைய வக்ரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க, சனிவான் ஏற்கனவே வக்ரகதி ஆகிட்டார். நவம்பர் 15 வரை வக்ரத்தில் தான் இருப்பார். ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் முடியும் வரை. இரண்டாவது சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய மீனத்திற்கு 3ஆம் வீடான ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர், உங்களுடைய ராசிநாதன். அவர் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வக்ரம் அடைவார். 2024 முடியும் வரை அவரும் வக்ரத்தில் தான் இருப்பார். இந்த 2 கிரகத்தினுடைய வக்ரமும் 2024 முடியும் வரை தொடரும். அப்போ பிறக்கப் போகும் 2025 வருடம் நல்ல விதத்தில் உங்களுக்கு அமையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயம், வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்ற உங்களுடைய எண்ணம் ஆசை இருக்கும் இல்லையா, அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த 2024 கிடைக்கும். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுறாதீங்க. அதே போல் வீடு மாற்றம் பண்ணணும், அல்லது வெளிநாட்டுக்கு போகணும், வேறு இடம் மாறணும், வேலையில் வேறு கம்பெனி மாறணும், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு பக்கம் போகணுன்னு நினச்சிங்கன்னா அது இந்த 2024 செஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது கடமைகள் செய்யணும், இல்லை அவங்க வழிக்கு அவங்களுக்கு ஒரு திருமண காரியங்கள் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அதை இந்த 2024 முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மேலும் ஒரு கார், வண்டி வாகனம் போன்றவற்றை மாற்றணும், இல்லை விற்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் செஞ்சுருங்க. அதற்குண்டான பண தேவை உங்கள் கைக்கு வந்து சேரும். இதற்கு அடுத்தபடியாக தொழில் விஷயம், ஒரு தொழிலில் ஒரு மாற்றத்தை செய்யணும், இல்லை தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷத்தை மிஸ் பண்ணாமல் தொடங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு படிப்பு விஷயம், கல்வி விஷயம், கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கு யோக வாய்ப்பு உண்டு இந்த 2024. அதற்குண்டான முயற்சியில் இந்த வருஷம் அதிகமாக தீவிரமாக நீங்கள் இறங்கிடுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மேலும் அக்டோபருக்குள்ளாக திருமண வாழ்க்கை சம்பந்தமான முடிவுகளை வேகமாக எடுங்க. அதுக்குள்ளே திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு இந்த 2024 வருடம் சாதகமாக இருக்குது. பேச்சுவார்த்தையில் ஆரம்பிச்சுக்குங்க. காரணம் என்னென்னா, 7ல் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருக்கும் பொழுதே வாழ்க்கை துணை வருவதற்கு யோகம் உண்டு. அந்த வாழ்க்கை துணை சம்பந்தமான பிரச்சனைகள் தீருவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. அந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க. மேலும் உங்களுடைய மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுடைய நட்சத்திரத்திலே ராகு பகவான் பயணித்து கொண்டிருக்கிறார். அதனாலே அதிகமான பயணங்கள், இடம் மாறுதல்கள், கையில் பணப்புழக்கம் அதிகமாக வருவது போன்ற விஷயங்கள் செயல்படும். பண ரொட்டேஷன் அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல வேலை கெட்ட வேலை, நல்ல தொழில் கெட்ட தொழில், இப்படி எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. தவற விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி 12ல் வக்ரகதியாக இருக்கிறார். அப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமே உங்களுக்கு வரமாக இருக்கும். அந்த வரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா 2025 ஜென்ம சரியாக மாறக்கூடிய 7.5 சனியுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். அதனால் இதை முன்னக்கூடதை செஞ்சு வச்சுக்கோங்க. மேலும் குறிப்பாக துர்க்கை அம்மனுடைய வழிபாடு அல்லது காளிகாம்பளுடைய வழிபாடு ராகுகால பூஜையில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. சனி வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பல காரியத்தை செஞ்சுக்கிறது எதிர்காலத்தில் வரும் சங்கடங்களிலிருந்து உங்களை காப்பாற்றும். தவறாமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை பண்ணிக்கங்க. நல்லது. இந்த பற்றி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்.